வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ கோல்டு A044. இது ஒரு போர்டு. லாஸ்ட் கிளாஸில் இதை பற்றிய ஒரு அன்பாக்சிங் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். நியூ கமர்ஸ் யாராவது இந்த வீடியோ பாருங்கள். ஒருவேளை பார்க்காத நிறைய பேர் இருந்தால் நான் இப்போ ஒரு டீட்டெயில் சொல்கிறேன். இது நீ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ண சர்ஃபேஸ் மவுண்ட் டிவைஸ். இந்த போர்டு பொதுவாக நம்ம ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணோம்னா ப்ரீ ஆம்பிளிஃபையர் ஒரு ப்ளூடூத் மாடல் யூஸ் பண்ணுவோம். ஒரு பவர் ஆம்பிளிஃபையருக்கு ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு யூஸ் பண்ணுவோம். நம்ம யூஸ் பண்ணுற பவர் ஆம்பிளிஃபையர் போர்டை பொறுத்து நம்ம இதுக்கு பவர் சப்ளை டிசைன் பண்ணுவோம். நான் பெரும்பாலும் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாத்துக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சுவிட்ச் மோட் பவர் சப்ளையை யூஸ் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் நீங்கள் எந்த ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட்டாக இருந்தாலும், குறிப்பாக ஆடியோ சிஸ்டமே என்னென்னா, இப்போ வர்ற சவுண்டு பார் எல்லாமே ஹோம் தியேட்டர் எல்லாமே எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளையாக வந்துருச்சு. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அதை பற்றிய ஒரு நாலேஜை நீங்கள் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கிட்டால் நல்லது. அதுக்காக தான் இந்த லீனியர் பவர் சப்ளை இருக்குல்ல, டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளைங்கிறது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், மெயின்ஸ் கட், பிரைமரி, செகண்டரி, 2 டயோடு, ஒரு கெப்பாசிட்டர், இதுதான் பவர் சப்ளை. பட் இனி ஃபியூச்சரில் அது மெல்ல மெல்ல அது மறைஞ்சிரும் கம்ப்ளீட்டாக. ஓகேவா? சரி, இப்போ நான் பார்க்குறோம் இல்லையா, அந்த போர்டில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் ப்ளஸ் ப்ரீ ஆம்பிளிஃபையர் நடுவில் இருக்கக்கூடியதான் பேஸ் டிபிள் சர்க்யூட் போர், அது ஈக்குவலைசர் சர்க்யூட், இப்படிலாம் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த போர்டு வந்திருக்கு. இந்த போர்ட்லேயே உங்களுக்கு நல்ல இம்போர்ட்டட் கண்ட்ரோல் 4 கண்ட்ரோல் இருக்குது. 4 டோன் இந்த போர்டு. ஒன்று ட்ரிபிள், ஒன்று மிடில், ஒன்று பேஸ், இது வால்யூம் கண்ட்ரோல் எல்லாமே இருக்குது. ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அப்போ கசகசன்னு எந்த விதமான ஒயரும் வராது. கிளாரிட்டி, பக்கா கிளாரிட்டி உங்களுக்கு. இதோடைய ப்ரைஸ் 390. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு கிடைக்கும். ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணணுன்னா இந்த போர்டு யூஸ் பண்ணுங்கள். சம்வாட் குட். NE5532 அப்படிங்கிற 2 ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். இது டூயல் பவர் சப்ளையில் அந்த போர்டு ஒர்க் பண்ணும். அதனால் என்ன பண்ணுறோம், ஒரு 12012 ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து இதுக்கு சப்ளை கொடுக்கணும். பாருங்கள், ஏசி கொடுத்தா போதும், டிசியாக மாறிடும், ஃபில்டர் ஆயிரும், ரெகுலேட்டர் ஆயிரும், இந்த சர்க்யூட் போர்டுக்கு போயிடும். இது ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் டூயல் பவர் சப்ளையில் ஒர்க் பண்ணக்கூடியது. சிம்பிள் சர்க்யூட். இதனுடைய டயக்ராம் பார்க்கலாமா? ஸோ இந்த சர்க்யூட் டயக்ராம் இதுக்குன்னே இருக்குது. நீங்கள் நெட்டில் வேணால் அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? வாய்ப்பு இருக்கிறப்ப நானே உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இந்த போர்டு உபயோகப்படுத்தி எப்படி ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பார்க்கலாமா? பாருங்களேன், இதுதான் அதனுடைய சர்க்யூட் டயக்ராம். நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இது ஒரு பவர் ஆம்பிளிஃபையர். இது ப்ளூடூத் போர்டு. இது ஒர்க் பண்ணுறதுக்கு 5 வோல்ட் வேணும். ஸோ அந்த 5 வோல்ட் வேணுங்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பக் கன்வெர்ட்டர் பெஸ்ட் ஒன் சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த வரக்கூடிய லேட்டஸ்ட் ப்ளூடூத் மாடல் எல்லாமே கொஞ்சம் ஹை கரண்ட் எடுக்கும். இது ஹை கரண்ட் தேவை. அப்போ 7805 யூஸ் பண்ண வேண்டாம். ஓகே, 7805 ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பவர் லேட்டஸ்ட்டில் இருக்கிற 7805 ஒரிஜினல் கிடையாது. அதனால் 500 மில்லியாம்பிற்கு மேலே டெலிவரி ஆகிறதில்ல. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், சர்க்யூட் பாருங்கள். இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் சர்க்யூட், ஆல்ரெடி தெரியும். 230 வோல்ட் கொடுக்குறோம். இது பிரைமரி, இது செகண்டரி, 12012. இந்த வோல்ட் நேராக இந்த டூயல் பவர் சப்ளை இருக்கக்கூடிய இந்த போர்டுக்கு போகணும். இந்த போர்டில் எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல கண்ட்ரோல் வெளியே இருக்குது. ஒன்று ட்ரிபிள், மிடில், பாஸ், வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது. இதுலேருந்து போர்டுலேருந்து அவுட்புட் வருது. லெஃப்ட் சேனல், ரைட் சேனல், நடுவில் கிரவுண்டு. அதேமாதிரியே இந்த 4 டோன் இருக்கு இல்லையா, இந்த போர்டுக்கு லெஃப்ட் சேனல் இன்புட், ரைட் சேனல் இன்புட். இது எங்கேருந்து வருது? ப்ளூடூத்லேருந்து வருது. ஓகேவா? நம்ம பென்ட்ரைவர் மூலிமாவோ அல்லது ஒரு எஃப்எம் மூலிமாவோ பாட்டு நம்ம செலக்ட் பண்ணுறப்போ அதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த போர்டுக்கு போகுது. இந்த போர்டில் வரக்கூடிய அந்த ஆடியோ ஃப்ரீக்வன்சியை ட்ரிபிள் வேணால் இதை கூட்டிக்கலாம், இல்லை வாய்ஸ் மட்டும் வேணால் இதை கூட்டிக்கலாம், இல்லை பேஸ் மட்டும் வேணும், பேஸ் வேணும்னா இதை கூட்டிக்கலாம், டோட்டல் வால்யூம் கூட்டலாம், குறைச்சிக்கலாம். சூப்பரான ஒரு போர்டு. ரொம்ப சிம்பிளாக அரேஞ்ச்மெண்ட் வந்துடும். குவாலிட்டி ரொம்ப அற்புதமான இது குவாலிட்டி இருக்குது. ஓகே, அப்போது இதில் வர்ற செகண்டில் வர்ற ஏசி இது கொடுத்துட்றோம். அதே லைன்லேருந்து என்ன பண்ணோம், 2 டயட் IN 4007 2 டயட் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி இந்த பக் கன்வெர்ட்டருக்கு, இந்த ப்ளூடூத் மாடலுக்கு, இந்த பவர் ஆம்பிளிஃபையருக்கு எல்லாத்துக்கும் சப்ளை 12 வோல்ட் இதில் கொடுத்துடலாம். ஸோ இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்களும் அசம்பிள் பண்ணலாம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஒரு ப்ராக்டிக்கல் டெமோ இப்போ நான் பார்க்கலாம். ஒரு ப்ராக்டிக்கல் டெமோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஓகேவா, நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு
உங்கள்கிட்ட ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பிலிப்ஸ் 5.1 ஹோம் தியேட்டர் PMBO, பீக் மியூசிக் பீக் அவுட், காதில் கேட்குறதில்ல, கண்ணில் பார்க்கக்கூடிய சென்சிவிட்டி. ஓகேவா? பட் டோட்டலாக இது 40 வாட்ஸ் அவுட்புட். இதில் வந்து பென்ட்ரைவ் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் 2 சேனல் இன்புட் கொடுத்து 5 சேனல் அவுட்புட் எடுக்கலாம். இல்லையா டிவிடி பிளேயர், ப்ளூரே பிளேயர்லேருந்து 6 சேனல் இன்புட் கொடுத்து அவுட்புட் எடுக்கலாம். இல்லையா ஒரு மினி டிகோடர், டிஜிட்டல் டிகோடர், அதை யூஸ் பண்ணி இதுக்கு இன்புட்டாக கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுக்குற போது உங்களுக்கு வேணுங்கிற சரவுண்ட் ஸ்பீக்கர் ஏதாவது எக்ஸஸாக வேணும்னா இந்த மாதிரி சாம்கானில் இருக்குது. சாம்கான் இல்லாமல் டைனிட்டியில் ஆல் ரேஞ்சஸ் எல்லாமே எங்கிட்ட இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இந்த சாம்கானில் வந்து 5 inch ஊஃபர் வித் 2 டோரோட பாக்ஸ் இருக்கும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஸோ இந்த பிலிப்ஸ் இதில் ஒரு எல்இடி டிவியிலேருந்து நம்ம 5.1 எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது. எல்இடி டிவியில் வர்றது ஒன்று HDMI அவுட்புட், ஆப்டிக்கல் அவுட்புட், கோஆக்சியல் அவுட்புட் வெளியே வரும். அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்குது. ஜிஸ்டாருடைய போர்டு GS008ங்கிற போர்டு இருக்குது. இந்த போர்டில் இன்புட் கொடுக்கலாம். கோஆக்சியல், ஆப்டிக்கல், HDMI, ARC இன்புட் இதில் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், அவுட்புட்டு இந்த சாக்கெட் வெளியே எடுத்துக்கலாம். 5.1 சேனல் இதை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு ஹோம் தியேட்டர் கொடுத்து நல்ல குவாலிட்டியான, ஏற்கனவே பிலிப்ஸ் மார்க்கெட்லேயே நம்பர் 1 குவாலிட்டினா பிலிப்ஸ் தான். ஓகே, அதில் நல்ல டிஜிட்டல் ஆடியோவை நம்ம கேட்க முடியும். ஸோ இந்த போர்டு வந்து வாங்கி நம்ம அசம்பிள் பண்ணணும் இல்லையா? அதெல்லாம் பண்ணாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் மார்க்கெட்டில் இந்த மாதிரியே ஜிஸ்டாரில் ரெடிமேடாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் உங்களுக்கு வியூவர்ஸ் பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், இது வந்து அனலாக் அவுட்புட் 6 அவுட்புட்டு, பென்ட்ரைவ் யூஸ் பண்ணிக்கலாம், பவர் ஆன் சுவிட்சு, இல்லை டிசி இன்புட் 12 volt. இது ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் ஒரு அடாப்டர் ஒன்று இருக்குது. ஓகே, லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதான் அடாப்டர். இந்த மாதிரி அடாப்டர் இருக்குது. இந்த அடாப்டர் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேவா? 12 volt 2.5 ampere. சரி, இதில் பாருங்கள், ஃப்ரண்டில் பாருங்கள், இதுதான் வந்து இன்புட் சிக்னல் இன்புட் பண்ணக்கூடிய இடம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோஆக்சியல் இன்புட்டு, ஆப்டிக்கல் இன்புட்டு, HDMI இன்புட் கொடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, ஒரு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணலாம், 5.1 சேனலில் அவுட்புட் எடுக்க முடியும். ஓகே, இந்த மோடு செலக்டர் சுவிட்ச் மூலிமா நம்ம என்ன மோடு வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த யூனிட்டு. இந்த யூனிட்டோட இந்த மாதிரி RCA கார்டு, 2 RCA கார்டு 2 வரும் உங்களுக்கு. 2 RCA கார்டு 2 ஃப்ரீயாக வரும். கூடவே HDMI கேபிள், 4K ரெசல்யூஷனை கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு HDMI கேபிள் ப்ளஸ் ஒரு ஆப்டிக்கல், இதெல்லாம் வரும். கம்ப்ளீட்டாக ஒரு கிட் பாக்ஸில் வரும். ஸோ இது இருக்கிறதுனால என்ன பண்ணலான்னா, ஒரு CRT டிவிலேருந்து வர்ற அவுட்புட்டை கூட நம்ம 5.1 பிரிச்சுக்க முடியும். அப்படி CRT டிவியோ இல்லை LED டிவியில் வரக்கூடிய டிஜிட்டல் அவுட்புட்டை கூட ப்ராசஸ் பண்ணி டிஜிட்டல் அவுட்புட்டாக 5.1 அவுட்புட் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டீகோடர் தேவை. ஓகேவா? தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு இது கிடைக்கும். ஓகேவா? இப்போ பார்க்கலாம். இதுதான் உங்களுக்கு சர்க்யூட் டயக்ராம், ஒரு பிளாக் டயக்ராம். நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், ஒரு ஆடியோவில் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படும் உங்களுக்கு. ஸோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் நம்ம சொல்லக்கூடிய அந்த 4-tone போர்டு, பவர் ஆம்பிளிஃபையர், இது ப்ரீ ஆம்பிளிஃபையர், ப்ளூடூத், ஒரு பக் கன்வெர்ட்டர், பவர் சப்ளை எல்லாம் கொடுத்துருக்கோம். டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? சரி, இதனுடைய இது பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதுதான் கொடுத்துருக்கேன். இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாமே. இப்போது இது வந்து பவர் ஆம்பிளிஃபையர் கிளாஸ் டி போர்டு, 60+60 watts பவர், சிக்னல் இன்புட், 2 கெய்னர் இருக்குது, வேணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த பவர் ஆம்பிளிஃபையர் வேணாலும் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி சூட்டபுளாக நீங்கள் அசம்பிள் பண்ண முடியும். மெயின் என்னென்னா இந்த போர்டு தான் மெயின். இந்த போர்ட்லேயே எல்லாமே உங்களுக்கு என்னமே கண்ட்ரோல் எல்லாம் இதுலேயே இருக்குது. தனியாக கண்ட்ரோல் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை. ஸோ இது அசம்பிள் ஒரு கார் செட்லேயே நீட்டாக அசம்பிள் பண்ணிடலாம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறது 1 ampere யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பவர் ஆம்பிளிஃபையருடைய ரிக்யர்மெண்ட் தகுந்த மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபார்மரை சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். 2 amps அல்லது 3 amps வாங்கிக்கலாம் நீங்கள். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதில் ஏசி அவுட்புட் எடுத்து இந்த போர்டு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இது வந்து பவர் சப்ளை, SMPS பவர் சப்ளை, 12 volt 5 ampere. இந்த 5 ampere மூலிமா இந்த பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு கொடுத்துருக்கேன். இந்த பவர் ஆம்பிளிஃபையர் போர்டுலேருந்து ஒரு பக் கன்வெர்ட்டர் கொடுத்து 5 volt கன்வெர்ட் பண்ணி
இந்த இடத்துல ப்ளூடூத் மாடலுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, சரி. இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஆன் பண்ணி பார்க்குறேன், என்ன பாட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்க்கலாம். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இணைந்து வழங்குவோம். இந்த தீபாவளியை SRM ஸ்வீட்ஸுடன் கொண்டாடுங்கள். இனிக்க மணக்க SRM ஸ்வீட்ஸ். இது வந்து ட்ரிபிள் சுப ஆரம்பம் அனைத்திலும் மேக்னா சில்க்ஸ், பரமத்திவேலூர், துறையூர் மற்றும் திருச்செங்கோடு ரடையா சில்க்ஸ் இப்பொழுது மேலும் பிரம்மாண்டமாய் 3ஆம் தளத்தில் திவாபை ரடையா மற்றும் பெட்டஹோம் பை ரடையா. இது அட்ஜஸ்ட் பண்ணா மிட். என்ன அனு டெய்லி புது மாடலா மாத்திக்கிட்டே இருக்க? மிட் குறைச்சிட்டேன். இது வந்து பாஸ் குறைச்சிட்டேன். 0 down payment and 0% interestல per day just 42 rupeesல AI mobiles வாங்கலாம். நம்பவே முடியல. இதுக்கே ஷாக்கான எப்படி? Buds Core A17 S25 Ultra Samsung Watchல exciting gifts win பண்ணலாம். இதுல ஒரு lucky customerக்கு bumper வால்யூம் குறைச்சிட்டேன். கிறிஸ்டல் கிளியராக இருக்கும், பக்காவா. எந்த விதமான ஹம், நாய்ஸ், டிஸ்டார்ஷன் எதுவுமே வராது. ஓகேவா? பாருங்க, மறுபடி வால்யூம் ரைஸ் பண்றேன். தீபாவளி மற்றும் முதலாம் ஆண்டு கொண்டாட்டம். தீபாவளிக்கு நேத்ராஸில் ஷாப்பிங் செய்யும் வாடிக்கையாளர்களின் வாரம் ஒருவர் குழுக்கள் முறையில். அப்போ நம்ம இந்த ப்ளூடூத் மாடல் யூஸ் பண்ணும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இதில் ஒரு பென்ட்ரைவ் பாட்டு, விருப்பமான பாட்டு நம்ம பாட்டு கேட்க முடியும். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கனால ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இதை பெற முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம FM கேட்டுட்டு இருக்கோம் ஒரு டெமோக்காக. கொண்டாட்டங்களின் கொண்டாட்டமான தீபாவளிக்கு சிறப்பான தரமான சம்பவம். ஆடையிலும் விலையிலும் உங்கள் மேக்னா சில்க்ஸில் தீபாவளிக்கு 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும்போது பிரம்மாண்ட பரிசுகள். மனதிற்கு ஏற்ற ஆடை ரகங்களுடன் கலெக்ஷன், செலக்ஷன், ரிடக்ஷனில் நம்பர் 1 மேக்னா சில்க்ஸ், பரமத்திவேலூர், துறையூர் மற்றும் முசிறி. எமர்ஜென்சினா அரவிந்த், ஐசியூனா அரவிந்த், அரவிந்த் பரத்துறை. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ட்ரிபிள் மட்டும் இப்போ குறைச்சிட்டேன். ட்ரிபிளை ஃபுல்லாக குறைச்சிட்டு மறுபடியும் மிட்டு மட்டும் தூக்குறேன். மிட்டு குறைச்சிருக்கேன். பேஸ் இப்போ மூணுமே ஸோ பெண்டை ரிலீஸ் பண்ணிடுறேன். 35200. முதல் முறையா குளோபல் கீர்த்திலாஸ்ல நேச்சுரல் டைமண்ட் ஜுவல்லரி. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான அவுட்புட்டை நீங்கள் ஒரு ஆடியோ சிஸ்டம் அசம்பிள் பண்ணணுன்னா இந்த போர்டை யூஸ் பண்ணி பாருங்கள். இதோடைய ப்ரைஸ் வந்து 390 rupees வரும். வேறு ஏதாவது உங்களுக்கு ஆடியோ சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் வேணாலும் சொல்லுங்கள், எங்கிட்ட வாங்கிக்கலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ பார்க்குறீங்களா டைனிட்டினுடைய உங்களுக்கு ஊப்பர், ஸ்பீக்கர், மிட்ரேஞ்ச் எல்லாமே எங்கிட்ட அவைலபிள் இருக்குது. தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா நாளைக்கு கிடைக்கும். நாளைக்கு இண்டிவிஜுவலாக இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷனை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். இதில் டியூட்டர்லேருந்து ஆல் திங்ஸ் A to Z கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட், இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.